ஹலோ எவ்ரிவன், இது கம்பைலர் டிசைன் யூனிட் 2 ஓட 15th லெக்சர். இந்த வீடியோல நம்ம LR1 ஐட்டம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாட்டம் அப் பாசிங் ஒரு வீடியோ இருக்கும், LR0 ஐட்டம்ஸ்னு ஒரு வீடியோ இருக்கும். இந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டீங்கன்னா இந்த கிளியரா புரியும். ஸோ இந்த கம்பைலர் டிசைன் பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன். அதுல யூனிட் 2 ஓட 10th லெக்சரையும் யூனிட் 2 ஓட 12th லெக்சரையும் பார்த்துட்டு இந்த LR1 ஐட்டம்ஸ் பாருங்க. இந்த வீடியோல LR1 ஐட்டம்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்க்க போறோம். ஸோ LR1 ஐட்டம்ஸ்னா LR0 ஐட்டம்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஒரு சின்ன அடிஷன், இந்த லுக் அகட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். அதாவது LR1 ஐட்டம்ஸ் எப்படி இருக்கும்னா LR0 ஐட்டம்ஸ் எழுதிட்டு கமால லுக் அகட்ஸ் எழுதுவோம். இந்த லுக் அகட்ஸ் என்னங்கிறத எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு கிராமர் கொடுத்துருக்காங்க, அதே கிராமர் தான். S gives AA, A gives AA or Bன்னு. ஸோ நம்ம LR0 ஐட்டம்ஸ் கண்டுபிடிச்ச அதே கிராமர் தான் இங்கேயே எடுத்திருக்கேன். அப்பதான் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரியும். ஓகேவா, அதுக்கு தான் எடுத்திருக்கேன். இதுலயுமே ஸ்டெப் 1 என்ன பண்ண போறோம், நம்ம கிராமரை ஆகுமெண்டட் கிராமரா மாத்துறோம். ஆகுமெண்டட் கிராமர் என்னது, நம்ம ஸ்டார்டிங் சிம்பிளை மட்டும் சேஞ்ச் பண்றோம். எப்படி சேஞ்ச் பண்றோம், எஸ்ங்கிற நம்ம ஸ்டார்டிங் சிம்பிள், அதனால நான் என்ன பண்றேன், S dash gives Sன்னு போட்டு அந்த எஸ்ஸோட ப்ரொடக்ஷன் அப்படி எழுதிக்கிறேன், S gives AAன்னு எழுதிக்கிறேன். ஸோ இதான் நம்மளோட ஸ்டார்டிங் சிம்பிளை சேஞ்ச் பண்றது. ஆகுமெண்டட் கிராமரா மாத்திடலாம், மற்ற கிராமரா அப்படியே எழுதணும், அவ்வளவுதான். இது ஸ்டெப் 1, ஆகுமெண்டட் கிராமரா சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்ப LR1 ஐட்டம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும். LR0ல பார்த்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, நம்மளோட ஸ்டார்டிங் சிம்பிளுக்கு டாட் வைக்கணும். S dash gives டாட் S. ஸோ LR1ல என்ன பார்த்தோம், LR0 எழுதிட்டு கமா போட்டு லுக் அகட்னு பார்த்தோம். ஸோ இங்க ஸ்டார்டிங் சிம்பிளை பொறுத்த வரைக்கும் கமா போட்டு டாலர் மட்டும் போட்டா போதும். ஸோ டாலர், அதுக்கு அடுத்துதான் லுக் அகட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே டாலர் மட்டும் போட்டா போதும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், இதுல க்ளோசர் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ க்ளோசர் இருக்கா, க்ளோசர் என்னது, ஒரு வேரியபிளுக்கு லெஃப்ட் சைட்ல டாட் இருந்துச்சுன்னா அந்த வேரியபிளோட இந்த ப்ரொடக்ஷன்ஸ்லயுமே டாட் வச்சு எழுதணும். ஸோ இங்க எஸ்ங்கிற வேரியபிளுக்கு லெஃப்ட் சைட்ல டாட் இருக்கு, அப்ப எஸ்ஸோட ப்ரொடக்ஷன் என்னது, S gives AAன்னு இருக்கு. இதுலயுமே நான் டாட் வச்சு எழுத போறேன். ஸோ இப்ப என்ன பண்ண போறேன், S gives டாட் AA. ஸோ இப்ப இதோட லுக் அகட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த டாட் AA எதுக்கு வந்துச்சு, இந்த S இந்த க்ளோசர்னால தானே வந்துச்சு. ஸோ அதை இப்படி அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாட் எஸ்னாலதான் இந்த டாட் ஏன்னு வந்துச்சு. ஸோ இந்த டாட் எஸ் விட்டுட்டு அதுல மீதி உள்ள எல்லா சிம்பிளையும் பார்க்கணும். மீதி உள்ள எல்லா சிம்பிளையும் வர ஃபர்ஸ்ட் டெர்மினல் என்னது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டெர்மினல் என்னது, டாலர் மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த டாலர் தான் நம்மளோட லுக் அகட். புரிஞ்சா, இந்த டாட் ஏஏ இந்த ப்ரொடக்ஷன் எதுக்கு வந்துச்சு, இந்த டாட் எஸ்ங்கிற க்ளோசர்னால தான் வந்துச்சு. ஸோ அந்த க்ளோசர் மட்டும் விட்டுட்டு மீதி உள்ள சிம்பிளை இதுல பாக்குறோம். இதுல ஃபர்ஸ்ட் வர டெர்மினல் நம்ம ஃபாலோ கண்டுபிடிக்க மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வர டெர்மினல் ஏதோ அதுதான் இதோட லுக் அகட். ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் டாலர் தான் வருது. ஸோ அதனால நான் இங்க என்ன எழுதுறேன், இதுலயுமே டாலர்னு எழுதியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் அதே மாதிரி ஏவோட க்ளோசர், இங்கேயுமே ஒரு க்ளோசர் வருது. அதாவது ஏவுக்கு லெஃப்ட் சைட்ல டாட் இருக்கு, அப்ப ஏவோட க்ளோசர் கண்டுபிடிக்கணும். அப்ப ஏவோட ப்ரொடக்ஷன்ஸ்லயுமே நம்ம டாட் வச்சு எழுதணும். A gives AA, A gives B. இந்த ரெண்டுலயும் நான் டாட் வச்சு எழுத போறேன். சோ பாருங்க, A gives டாட் AA, இன்னொன்னு என்னது, A gives டாட் B. சோ நம்ம இப்படி எழுதுறப்ப ரெண்டு ப்ரொடக்ஷன் இருந்துச்சு, ரெண்டுமே எடுத்து எழுதிருங்க. ஏன்னா ரெண்டுக்குமே ஒரே லுக் அகட் தான் வரும். ஓகேவா, சோ இப்போ பாருங்க, இந்த ஏ ப்ரொடக்ஷன்ஸ் எதுனால வந்துச்சு, இந்த ஏ க்ளோசர்னால வந்துச்சு. ஓகேவா, சோ இந்த ஏ க்ளோசர்னால வந்ததுனால இதுக்கு அப்புறம் உள்ள மீதி இதுல ஃபர்ஸ்ட் டெர்மினல் எது வருதோ அதான் நம்மளோட லுக் அகட். ஏவோட ஃபர்ஸ்ட் என்னதோ அதான் நம்மளோட லுக் அகட்னு வரும். ஸோ ஏவோட ஃபர்ஸ்ட் என்னது, ஒன்னு ஸ்மால் ஏ வரும், இல்லைன்னா ஸ்மால் பி வரும். ஸோ அதனால அந்த லுக் அகட்ல போயிட்டு ஏ ஆர் பி, ஏ இல்லைன்னா பி அப்படின்னு எழுதிட்டேன். இதுக்குமே அதே தான் வரும், அதனால எழுதியாச்சு. ஓகேவா, ஸோ இது மட்டும்தான் இதுல மாறும், மற்ற எந்த ஸ்டெப்புமே மாறாது. இப்படிதான் லுக் அகட் ஒன்னொன்னுக்கா நம்ம கண்டுபிடிச்சிட்டே வருவோம். ஸோ இது நம்ம எப்பயும் போல இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட், இது நம்மளோட I0. புரிஞ்சா, இப்ப நெக்ஸ்ட் இதுல நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு இதா ரீட் பண்ணிட்டே வருவோம். சோ அதான் இப்ப பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இது என்னது, கோ டு ஆஃப் I0ல ஃபர்ஸ்ட் என்னதை ரீட் பண்ண போறோம், இந்த எஸ் ரீட் பண்ண போறோம். சோ கோ டு ஆஃப் I0, எஸ். சோ I0ல நான் எஸ் ரீட் பண்றேன்னு சொல்றேன். சோ இங்க என்ன வரும், இப்ப S dash gives
எஸ் டாட். சோ இதுல இன்னொன்னு சொல்லணும், என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம டிரான்சிஷன் எழுதுறோமோ அந்த O2ல எழுதுறப்ப அந்த லுக் அஹெட் அப்படியே காப்பி பண்ணி போட்டா போதும். நம்ம க்ளோசர் கண்டுபிடிக்கும் மட்டும்தான் லுக் அஹெட் கண்டுபிடிப்போமே தவிர மத்த நேரம் அப்படியே காப்பி பண்ணி போட்டா போதும். சோ இங்க இப்ப டிரான்சிஷன் தான் நடக்குது, அதனால எஸ் மட்டும் ரீட் பண்ணிட்டு நான் லுக் அஹெட் அப்படியே காப்பி பண்ணி போறேன், டாலர் மட்டும் போட்டா போதும். இங்க ஏதாவது க்ளோசர் இருக்கான்னு பாருங்க, க்ளோசர் இல்ல. சோ அப்ப இதை அப்படியே வச்சுக்கலாம். இது ஒரு ஸ்டேட் முடிஞ்சா. இப்ப நெக்ஸ்ட் ரெண்டாவது ப்ரொடக்ஷன்ல ரீட் பண்ண என்ன ரீட் பண்ண போறேன், இந்த ஏவை ரீட் பண்ண போறேன். சோ அதுக்கு நான் என்ன எழுதணும், go to I நாட். இதுல எதை ரீட் பண்றேன், ஏவை ரீட் பண்றேன். சோ ஏவை ரீட் பண்றப்ப எனக்கு என்ன வரும், எஸ் கிவ்ஸ் ஏ டாட் ஏ. சோ இது டிரான்சிஷன்ங்கிறதுனால நான் இதை அப்படியே காப்பி பண்றேன், லுக் அஹெட் டாலர் வரும். சோ இப்ப க்ளோசர் இருக்கு பாருங்களேன், ஏக்கு லெஃப்ட் சைட்ல ஒரு டாட் இருக்கு, அப்ப ஏவோட ப்ரொடக்ஷனே எடுத்து எழுதணும். சோ இப்ப என்னென்ன எழுத போறேன், ஏ கிவ்ஸ் டாட் ஏஏ. சோ ஏவோட ப்ரொடக்ஷன் என்ன இருக்கு, டாட் ஏஏன்னு இருக்கு, இன்னொன்னு பின்னு இருக்கு, அதுக்கு நான் டாட் வச்சு எழுதுறேன், டாட் ஏஏ, இன்னொன்னு வந்து டாட் பி. இப்ப இதோட லுக் அஹெட் கண்டுபிடிக்கணும். நம்ம எப்ப க்ளோசர் கண்டுபிடிக்கணுமோ அப்பதான் லுக் அஹெட் கண்டுபிடிக்கணும். இப்ப இது எதுக்கு வந்துச்சு, இந்த க்ளோசர்னால தானே வந்துச்சு. சோ அப்ப அந்த க்ளோசர் மட்டும் விட்டு மீதி உள்ளதுல ஃபர்ஸ்ட் என்னது, டாலர். சோ நம்மளோட இந்த ரெண்டு ஏ டிரான்சிஷனுக்குமே டாலர் தான் வரும், இந்த ஏ ப்ரொடக்ஷனுக்குமே டாலர் தான் வரும். சோ இப்படிதான் நம்ம லுக் அஹெட் கண்டுபிடிக்கிறோம். இது மட்டும்தான் எல்லார் 0 ஐட்டம்ஸ்க்கும் எல்லார் 1 ஐட்டம்ஸ்க்கும் வித்தியாசம். சோ இப்ப வேற ஏதாவது க்ளோசர் இருக்கா, இல்ல, அப்ப இது ஒரு ஸ்டேட்டா போட்டுக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் இது முடிச்சாச்சு. இப்ப நெக்ஸ்ட் மூணாவது ப்ரொடக்ஷன், இதுல இந்த ஏவை ரீட் பண்ண போறேன். சோ அதுக்கு என்ன எழுதுறேன், go to I நாட். இப்ப என்ன ரீட் பண்ண போறேன், ஸ்மால் ஏ. ஸ்மால் ஏவும் கேபிட்டல் ஏவும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டேக் ஆகிடும், அதை கவனமா போகணும். ஸ்மால் ஏ இருக்கிறதுல ஸ்மால் ஏ தான் போகணும், கேபிட்டல் ஏ இருக்கிறதுல கேபிட்டல் ஏ தான் போகணும். சோ இப்ப ஸ்மால் ஏ ரீட் பண்ண போறேன். இப்ப எப்படி ரீட் பண்ணலாம், ஏ கிவ்ஸ் ஏ டாட் ஏ. இதோட லுக் அஹெட் என்ன வரும், ஏ ஆர் பி, அப்படியே காப்பி பண்ணி போட்டலாம். இப்ப க்ளோசர் கண்டுபிடிக்க போறோம். சோ க்ளோசர் கண்டுபிடிக்க மட்டும் லுக் அஹெட் மாத்தணும், ஓகேவா, லுக் அஹெட் கால்குலேட் பண்ணணும். இப்போ க்ளோசர் கண்டுபிடிக்க போறோம், ஏன்னா ஏக்கு லெஃப்ட்ல ஒரு டாட் இருக்கு, அப்ப ஏவோட டிரான்சிஷன்லயுமே டாட் வச்சு எழுதணும். சோ அப்ப ஏ கிவ்ஸ் டாட் ஏஏ, ஏவோட ப்ரொடக்ஷனையும் டாட் வச்சு எழுதுறேன். இன்னொரு ப்ரொடக்ஷன் என்ன இருக்கு, ஏ கிவ்ஸ் பின் இருக்கும், அதுக்கும் டாட் வச்சு டாட் பின் எழுதியாச்சு. இப்ப நம்ம லுக் அஹெட் கால்குலேட் பண்ணோம். எப்படி கால்குலேட் பண்ணோம், இந்த ரெண்டு ஏ டிரான்சிஷன் எதனால வந்துச்சு, இந்த க்ளோசர் ஏனாலதான் வந்துச்சு. சோ அப்ப அந்த க்ளோசர் மட்டும் விட்டுட்டு மீதி உள்ளதுல ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இதுல என்ன இருக்கு, ஏ ஆர் பின்னு இருக்கு. சோ ஏ ஆர் பின்னு இருக்கு, அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னு மட்டும் நீங்க எழுதக்கூடாது, ஏ ஆர் பினா ஒன்னு ஏ வரலாம், இல்லைன்னா பியும் வரலாம். அப்ப இங்கேயுமே நம்ம ஏ ஆர் பின்னு தான் எழுதணும். இங்கேயுமே நமக்கு லுக் அஹெட் ஏ ஆர் பின்னு தான் வரும். சோ அதனாலதான் ஏ ஆர் பின்னு போடணும், ஏ கம்மா பின்னு போட்டுறக்கூடாது, ஓகேவா. சோ இப்படி போட்டாச்சு. இப்ப வேற எங்கேயாவது க்ளோசர் இருக்கான்னு பாருங்க, இல்ல. சோ இது ஒரு ஸ்டேட் நமக்கு, ஓகேவா. இப்ப நம்ம தேர்ட் ப்ரொடக்ஷன் ரீட் பண்ணியாச்சு. இப்ப நாலாவது ப்ரொடக்ஷன், இந்த பி ஏ ரீட் பண்ண போறேன். சோ இங்க எழுதிக்கிறேன், go to I நாட். அதுல எதை ரீட் பண்றேன், பி. சோ பி ரீட் பண்றப்ப எப்படி வரும், எனக்கு ஏ கிவ்ஸ் பி டாட்னு வரும். சோ இதுல என்ன லுக் அஹெட் இருக்கு, அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், ஏ ஆர் பின்னு இருக்கு. இது ஒரு ஸ்டேட், இதுல க்ளோசர் எதுவுமே இல்லை, அதனால இது ஒரு ஸ்டேட். சோ நம்ம பார்த்தோம்ல ஃபைனல் ஐட்டம்ஸ்னு. சோ ஃபைனல் ஐட்டம்ஸ் நமக்கு டாட் ரைட் சைடு வந்துச்சு, இதான் ஃபைனல் ஐட்டம். இது ஒரு ஃபைனல் ஐட்டம். இது நம்ம ஃபைனல் ஐட்டம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா இது வந்து நம்ம அசெப்ட்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா ஸ்டார்டிங் சிம்பிள், அது அசெப்ட்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இது ஃபைனல் ஐட்டம்ஸ் கிடையாது. மீதி எந்த இடத்துலலாம் டாட் வந்து ரைட் சைடு வந்துருச்சோ அதெல்லாம் நம்மளோட ஃபைனல் ஐட்டம். நமக்கு இது ஒரு ஃபைனல் ஐட்டம், ஓகேவா. சோ தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஐ நாட்ல உள்ள எல்லா ப்ரொடக்ஷனுக்குமே நம்ம ஒரு ரீட் பண்ணியாச்சு, ஒரு டிரான்சிஷன் பண்ணியாச்சு. இப்ப இந்த எல்லா பாக்ஸ்க்கும் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இதை வந்து I1 கொடுக்குறேன், வரிசையா தான் கொடுக்கணும், அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ I2 கொடுத்துக்கிறேன், இது I3 கொடுத்துக்கிறேன், இது I4 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்ப
I0க்கு முடிச்சாச்சு. இப்ப I1, I2, I3, I4 எல்லாத்துக்குமே இப்படி ரீட் பண்ண போறோம். ஸோ I1க்கு ரீட் பண்ண முடியுமா? முடியாது, ஏன்னா ரைட்க்கு வந்தாச்சு. ஸோ ரீட் பண்ண முடியாது. இப்ப I2ல ரீட் பண்ணணும். ஸோ I2ல எப்படி ரீட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு எப்படி ரீட் பண்ணலாம்? எதை ரீட் பண்ணணும்? இந்த ஏவை நான் ரீட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன கொடுக்கணும்? கோ டு எதுல ரீட் பண்றேன்? I2ல. எதை ரீட் பண்றேன்? ஏவை. ஓகேவா? கோ டு I2 ஆஃப் ஏன்னு கொடுத்துட்டு ரீட் பண்றப்ப எனக்கு என்ன வரும்? எஸ் கிவ்ஸ் ஏ டாட். ஸோ லுக்கோட அப்படியே காப்பி பண்ணி போடலாம், ஏன்னா டிரான்சிஷன், அதனால அப்படியே காப்பி பண்ணி போட்டுடலாம். ஸோ டாலர். வேற ஏதாவது க்ளோசர் இருக்கா? எதுவுமே இல்லை. அப்ப இது ஒரு ஸ்டேட் முடிஞ்சா. இப்ப நெக்ஸ்ட் I2ல செகண்ட் ப்ரொடக்ஷன் பார்க்கணும். ஸோ இப்ப இது முடிச்சாச்சு. சாரி, இதுல என்ன பண்ண போறேன்? இப்ப இந்த ஏவை ரீட் பண்ண போறேன். ஸோ செகண்ட் ப்ரொடக்ஷன், கோ டு I2ல ஏவை ரீட் பண்ணணும், ஸ்மால் ஏவை. ஸோ மறுபடியும் சொல்றேன், ஸ்மால் ஏவும் கேபிட்டல் ஏவும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் வந்தா கூட நம்ம பண்ற எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போ இதை என்ன ரீட் பண்றேன்? ஸ்மால் ஏவை ரீட் பண்றேன். எப்படி வரும்? ஏ டாட் ஏன்னு வரும். இதோட லுக்கோட என்னது? டாலர். ஸோ இப்போ ஒரு க்ளோசர் இருக்கு பாருங்களேன். ஏக்கு லெஃப்ட் சைட்ல ஒரு டாட் இருக்கு. அப்ப ஏவோட ப்ரொடக்ஷன் எடுத்து எழுத போறேன். ஸோ இப்போ ஏவோட ப்ரொடக்ஷன் எழுத என்ன வரும்? ஏ கிவ்ஸ் டாட் ஏ. இன்னொன்னு என்னது? ஏ கிவ்ஸ் டாட் பி. முடிஞ்சா? ஸோ இப்ப லுக்காக கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இது எதனால வந்துச்சு? இந்த க்ளோசர்னால வந்துச்சு. ஸோ அந்த க்ளோசருக்கு தவிர அடுத்து வர்ற ஃபர்ஸ்ட் என்னது? டாலர். ஸோ அந்த டாலர் தான் நம்மளோட லுக்காக. ஸோ இப்பதான் நம்ம எல்லார் ஜீரோ ஐட்டம்ஸ்க்கு எல்லார் ஒன் ஐட்டம்ஸ்க்கு என்ன டிஃபரெண்ட்னு பார்க்க போறோம். ஸோ நம்ம அந்த எல்லா ஜீரோ ஐட்டம்ஸ்ல உங்களுக்கு நினைவு இருந்தா தெரியும், இந்த ப்ரொடக்ஷன் வர்றப்ப நம்ம இதுவும் சேம்னு நம்ம சொன்னோம். ஆனா இங்க பாருங்களேன், இங்க லுக்ககட் இங்க வேற இருக்கு, இதுல வேற லுக்ககட் இருக்கு. ஸோ இப்ப இது தனி ப்ரொடக்ஷன் ஆயிரும், இது தனி ப்ரொடக்ஷன் ஆயிரும், அது தனி ஸ்டேட் ஆயிரும், இது தனி ஸ்டேட் ஆயிரும். ஸோ இங்கதான் அந்த சேஞ்ச் தெரியுது. ப்ராடக்ட் இந்த நம்ம லுக்ககட் கண்டுபிடிக்கிறதுனால என்ன டிஃபரன்ஸ் வருது அப்படிங்கிறது இங்கதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம போனதுல ஒரே ஸ்டேட்டா வச்சிருந்தது இப்ப தனித்தனி ஸ்டேட்டா ஆயிரும், ஏன்னா லுக்ககட் வேற வேற இருக்கு. ஸோ இப்ப நம்ம ரெண்டாவது ரீட் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்ப மூணாவது டிரான்சிஷன் என்னது? இந்த டாட் பி, இந்த மூணாவது ப்ரொடக்ஷன் ரீட் பண்ண போறேன், இந்த பிஏ ரீட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறேன்? இன்னொன்று கொடுத்துட்டு இது என்னது? கோ டு I2ல பிஏ ரீட் பண்ண போறேன். ஸோ ரீட் பண்றப்ப எனக்கு என்ன வரும்? ஏ கிவ்ஸ் பி டாட். அந்த லுக்ககட அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம், டாலர். ஸோ போட்டாச்சு. முடிஞ்சா? நம்ம எல்லார் ஜீரோ ஐட்டம்ஸ்ல என்ன பார்த்தோம்? இதுவும் இந்த I4 ஈக்குவல்னு பார்த்தோம். இங்கேயும் பாருங்க, இது வேற லுக்ககட் இருக்கு, இது வேற லுக்ககட் இருக்கு. அப்ப இது ஸ்டேட் வேற, அந்த ஸ்டேட் வேற. ஓகேவா? இப்ப எக்ஸ்ட்ராவா இன்னும் 2 ஸ்டேட் வந்துச்சு நமக்கு இப்பயே. ஸோ இப்ப அடுத்து என்ன பண்ண போறேன்? I2 முடிச்சாச்சு. இப்ப I3ல அதே மாதிரி ஒன்னொன்னா ரீட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? இந்த மொதல் ப்ரொடக்ஷன் ரீட் பண்ணணும். ஸோ மொதல் ப்ரொடக்ஷன் ரீட் பண்றப்ப எனக்கு என்ன வரும்? கோ டு என்ன ரீட் பண்றேன்? I3ல கேபிட்டல் ஏவை ரீட் பண்ண போறேன். ஸோ இதான் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு என்ன வரும்? ஏ கிவ்ஸ் ஏ டாட். ஸோ இப்ப அந்த லுக்ககட அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ என்ன இருக்கு? ஏ ஆர் பின்னு இருக்கு. இது வேற ஏதாவது க்ளோஸர் இருக்கா? எதுவுமே இல்லை. அப்ப இது ஒரு ஸ்டேட். முடிஞ்சா? இப்ப நெக்ஸ்ட் இதுல செகண்ட் ப்ரொடக்ஷன், ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சாச்சு. இப்ப செகண்ட் ப்ரொடக்ஷன் பார்க்க போறோம். ஸோ செகண்ட் ப்ரொடக்ஷன்ல என்ன பண்ண போறேன்? ஏ டாட் ஏ. இதை நான் இப்ப இந்த ஏவை ரீட் பண்ண போறேன். ஸோ இந்த ஏவை ரீட் பண்றப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த I3 தான் திரும்ப கிடைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி பார்த்துட்டேன். நீங்க ஒரு கால்குலேட் பண்ணிட்டு இதுதான் திரும்ப கிடைக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த லுக்ககட் எல்லாமே சேமா தான் இருக்கு.
சோ இங்க வர்றப்போ மறுபடியும் எனக்கு இதே லுக் தான் கிடைக்கும், இதே டிரான்சாக்ஷன் தான் கிடைக்கும். பாருங்க ஏ டாட் ஏன்னு தான் வரும். சோ இந்த ஏ டாட் ஏ மறுபடியும் அதை வச்சே கால்குலேட் பண்றப்ப இதே தான் வரும் நமக்கு. சோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுக்கே நம்ம லூப் போட்டுக்கலாம். சோ கோ டு எதுல போறேன், I3ல ஸ்மால் ஏவை ரீட் பண்றேன். ரீட் பண்றப்ப எங்க போறேன், I3கே தான் போறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப என்னது ரீட் பண்ண போறேன், அடுத்த ப்ரொடக்ஷன் இந்த பிஏ ரீட் பண்ண போறேன். சோ இந்த பிஏ ரீட் பண்றப்ப எனக்கு I4 தான் கிடைக்குது. சோ நான் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த லுக்கோகட் ஏஆர்பின்னு இருக்கா, இங்கேயுமே லுக்கோகட் ஏஆர்பின்னு தான் இருக்கு. சோ நீங்க எக்ஸாம்ல இப்படி பார்த்து எழுதக்கூடாது. நீங்க எக்ஸாம்ல கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு அதே லுக்கோகட் அதே ப்ரொடக்ஷன்ல வேற ஏதாவது ஸ்டேட் இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்லேஷன் போட்டுருவோம். ஓகேவா? சோ நான் இங்க இருக்குன்னு ஆல்ரெடி பார்த்ததுனால இதை சொல்றேன். சோ இங்க என்ன பண்றேன், கோ டு என்ன பண்றோம், I3ல பிஏ ரீட் பண்றேன். அப்ப எங்க போகுது, I4க்கு போகுது. சோ நம்ம இப்ப I3ல உள்ள எல்லா ப்ரொடக்ஷனுக்கும் முடிச்சாச்சு. இப்ப நெக்ஸ்ட் நமக்கு புதுசா அந்த ஸ்டேட்டுக்குலாம் நேம்ஸ் கொடுக்கணும். என்ன கொடுக்க போறேன், இது I5. சோ வரிசையாவே கொடுங்க, அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. ஆன்சர் கீழே மேபி வரிசையா தான் வச்சிருப்பாங்க. சோ இது I7, நெக்ஸ்ட் இது I8, நெக்ஸ்ட் அவ்வளவுதான். சோ இப்ப 4 ஸ்டேட் வந்திருக்கு. இந்த 4க்குமே இப்ப நம்ம அடுத்த டிரான்சாக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். சோ இப்ப I6ல பார்க்கும். சோ I6ல பார்க்கப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன ரீட் பண்ண போறேன், இந்த ஏவை ரீட் பண்ண போறேன். சோ அந்த ஏவை ரீட் பண்றப்ப என்ன வரும், கோ டு I6ல நான் கேபிட்டல் ஏவை ரீட் பண்றேன், அதாவது இந்த ஏவை ரீட் பண்றேன். சோ இப்ப எனக்கு என்ன டிரான்சாக்ஷன் வருது, A gives A டாட் கமா போட்டு அது லுக் என்னது டாலர், அப்படியே எழுதிடணும். காப்பி பண்ணி எழுதியாச்சு. இப்ப வேற ஏதாவது இங்க ப்ரொடக்ஷன் இருக்கான்னு பாருங்க. இதை எப்படி கமா போட்டு டாலர். சோ வேற ஏதாவது க்ளோசர் இருக்கா, எதுவுமே க்ளோசர் இல்ல. அப்ப இதை முடிச்சுக்கலாம். இது ஒரு ஸ்டேட் முடிச்சாச்சா. இப்ப நெக்ஸ்ட் இப்ப ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ரீட் பண்ணியாச்சு. இப்ப நான் நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் என்ன ரீட் பண்ணணும், இந்த ஏவை ரீட் பண்ணணும். நான் இந்த ஏவை ரீட் பண்றப்ப எனக்கு I6 தான் திரும்ப கிடைக்கும். சோ இதனால நான் இப்படி போட்டுக்கிறேன். என்ன வருது, கோ டு I6ல ஸ்மால் ஏவை ரீட் பண்றேன். அவ்வளவுதான். இப்ப நெக்ஸ்ட் அடுத்த ப்ரொடக்ஷன் இந்த ஸ்மால் பியை ரீட் பண்ண போறேன். இதை ரீட் பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்குது, இந்த I7 கிடைக்கும். சோ இங்க கோ டு I7 சாரி I6 கமா B. I6ல நான் B ரீட் பண்றப்ப நான் I7 போறேன். சோ I6 கமா Bன்னு போகணும். ஓகேவா? சோ இதோட எல்லா ஸ்டேட்டும் முடிஞ்சு. இப்படிதான் நம்ம எல்லா ரோன் ஐட்டம்ஸ் கண்டுபிடிக்க போறோம். சோ இது வந்து நம்ம சிம்பிளான ஸ்டெப் தான், ஆனா நம்ம பொறுமையா கேர்ஃபுல்லா எடுத்து எழுதினாதான் கரெக்டா வரும். ஓகேவா? சோ இதுல நம்ம ஸ்டேட்ஸை மட்டும் நேம் மட்டும் கொஞ்சம் வேற கலர் எழுதுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நமக்கு நேம் தெரியவே தெரியாது. சோ என்னென்ன நேம் கொடுக்கும், ஃபர்ஸ்ட் I0ன்னு கொடுத்துருக்கோம், அடுத்து I1, அடுத்து I2, அடுத்ததுல I3, இதுல I4, அடுத்து இந்த டிரான்சாக்ஷன்ல I5, அடுத்து இதுக்கு I6, இதுல I7, இது I8, நெக்ஸ்ட் இங்க I9. சோ நமக்கு மொத்தம் எத்தனை ஸ்டேட் வந்திருக்கு, மொத்தம் 10 ஸ்டேட்ஸ் வந்திருக்கு. 0 9 மொத்தம் 10 ஸ்டேட்ஸ் வந்திருக்கு. சோ எல்லா 0 ஐட்டம்ஸ் எத்தனை வந்துச்சு, வெறும் 7 ஸ்டேட் தான் வந்துச்சு. இங்க 3 ஸ்டேட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஏன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, லுக் அகட் டிஃபரெண்டா இருக்கு, அது மட்டும் தான் ரீசன். சோ லுக் அகட் வேற வேற இருக்கனால எனக்கு மொத்தம் 10 ஸ்டேட் வருது. இப்படிதான் நான் எல்லாரும் ஒன்று ஐட்டம்ஸ் கண்டுபிடிக்க போறேன். இதை நான் எடுத்து எழுத போறேன். எடுத்து எழுதுறது எப்பயும் போலதான்.
ஸோ I0ன்னு போட்டு நான் அந்த பாக்ஸ்ல போட்ட எல்லாத்தையும் அப்படி எழுத போறேன். ஸோ I0ல போட்ட எல்லாமே லுக்க கடி சேர்த்து எழுத போறேன், கமா போட்டு எழுதிக்கணும். ஸோ பாக்ஸ்ல போட்ட எல்லாத்தையும் அப்படி எழுதுறேன். அடுத்து I1 போட்டு எழுதுறப்ப என்ன வேணும், I1 எதுனால வந்துச்சு, கோ டு I0, S. I0ல S ரீட் பண்ணனால எனக்கு I1 வந்துச்சு. ஸோ I1 எழுதுறப்ப கோ டு I0, S எழுதிட்டு அந்த I1 பாக்ஸ்ல என்ன இருந்துச்சு, அந்த டிரான்சாக்ஷனை அப்படியே எழுத போறீங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி I2க்கு I3க்கு I2ல எதனால அந்த எந்த கோட்டுனாலும் அந்த I2 வந்துச்சோ அந்த கோட்டு எழுதிட்டு அந்த I2 பாக்ஸ்ல என்ன வந்துச்சோ அதை எழுத போறீங்க. அதே மாதிரி I3, I4, I5, I6, I7, I8, I9 இப்படி எல்லாத்தையும் எடுத்து எழுத போறீங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான். இதுதான் நம்ம எல்லாரும் ஐட்டம்ஸ். ஸோ இதுல என்ன டிஃபரன்ஸ் வந்துச்சு, லுக் அகட் இந்த டிஃபரன்ஸ் வந்துச்சு. இந்த லுக் அகடுமே நம்ம க்ளோசர் கண்டுபிடிக்கும் மட்டும்தான் கண்டுபிடிக்க போறோம். அது எப்படி கண்டுபிடிக்க போறோம், இப்ப எந்த க்ளோசர்னால வந்துச்சு, இப்ப இந்த க்ளோசர்னால வந்துச்சு அப்படின்னா இந்த க்ளோசர் மட்டும் விட்டுட்டு மீதி உள்ளதுல உள்ள ஃபர்ஸ்ட் ஏதோ அதான் நம்மளோட லுக் அகட்ஸ். ஸோ இப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணோம். கொஞ்சம் ரொம்ப பெரிய கால்குலேஷன்ஸ் மாதிரி இருக்கும், ரொம்ப பெருசா பண்ற மாதிரி இருக்கும். நீங்க கொஞ்சம் பொறுமையா கேர்ஃபுல்லா பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இவ்வளவுதான் LR1 ஐட்டம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த LR1 ஐட்டம்ஸ் வச்சு எப்படி பாசிங் டேபிள் கிரியேட் பண்ணலாங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.